பாரதி கண்ணம்மாவோட கையை பிடிச்சிட்டு சௌந்தர்யா வீட்டுக்கு சந்தோஷமா ஒன்றா சேர்ந்து வராங்க. சௌந்தர்யா அவங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. கண்ணம்மா பாரதியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஒரு கணவனாக மதித்து என்னோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நானும் உன்னை மனைவியாக மதித்து ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்டக்க சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. எனக்கு மனைவியா, என்னோட அம்மாவுக்கு நல்ல மருமகளா, என்னோட பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா, இப்படி உன்னோட கனவு எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. உனக்கும் வருணுக்கும் பிறந்த குழந்தை தான் லக்ஷ்மி அப்படின்ற உண்மையை என்கிட்டக்க ஒத்துக்கோ. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்றத மட்டும் என்கிட்டக்க ஒத்துக்கோ. நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அதோட இந்த ப்ரெமோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.